நசுக்கட்டும் பிதுக்கப்பட்டோன்னு ஒரு தலித்தே முதல்ல சொல்லிக்கிறதுக்கு அவமானமாக தான் தலித்துகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த கேள்வி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அவனுடைய உரிமையை கேட்குறப்ப தான் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த உரிமையை கேட்கிற இடத்தை நோக்கி எப்போதுமே எப்போவோ தலித் அரசியலும் சரி, தலித்துகளும் சரி நகர்ந்துட்டாங்க. எங்களை வந்து நாங்கள் ஒதுக்கப்படுறோம், பிதுக்க போகிறோம், நசுக்கப்படுறோம், அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் இதை கொடுங்கன்னு தலித்துகள் யாரும் கேட்க கிடையாது. அவங்களுடைய ரைட்ஸை வந்து கேட்குறாங்க. அதனால் அதை இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் பதில் என்னென்னா, தலித்துகள் பிரச்சனையை மட்டும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ முக்கால்வாசி அதை செஞ்சாலே இங்கே பாதி பிரச்சனைக்கு தீர்வு போயிடும். நீங்கள் புதுசாக ஒரு விஞ்ஞானமாக உட்காந்து புதுசாக யோசித்து சமூக ரீதியாக இதை என்ன இப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நிதி ஒதுக்குது, கான்ஸ்டியூஷனாக அவங்களுக்கு ஒரு 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 மனித மாண்பை உறுதி செய்கிற அரசியலமைப்பு சட்டத்தை அவங்கள கரெக்டாக பின்பற்றினாலே இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராதுன்றதான் உண்மை. பாதிக்கப்பட்டவர்களும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், எங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீதின்றது வந்து அரசு கொடுக்கறது கிடையாது, நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடியது தான். அப்போது இந்த சட்டங்களை அரசு மதித்தாலே போதும், இந்த மக்களும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது. நீங்கள் இப்படியே கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது நடக்குதுன்னு யாரும் வெளியிலேருந்து வந்து மேதாவித்தனமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு